தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் கம்பெனியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். வியட்நாம் கம்பெனியை சார்ந்தது இந்த கம்பெனி இல்லைங்கிறதும் சைனா கம்பெனி தாங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் விரிவாக பார்க்கலாம். நம்பர் 1, நார்த் கரோலினா மேன்க்யூர் USA இடத்துல வின்ஃபாஸ்ட் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங்காக முன்னோட்டமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட $758 மில்லியன் முக்கிய பங்காக நார்த் கரோலினா விதிச்சிருக்காங்க. அதுவும் எதுக்காக? இவங்க வின்ஃபாஸ்ட் ஃபேக்ட்ரி அவங்க மாநிலத்திற்கு வரணுங்கிறதுக்காக. இதை பற்றி முழு விவரமாக R ரங்கராஜன் அவர்கள் விரிவாக பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வின்ஃபாஸ்ட் கார் கம்பெனி தூத்துக்குடியில திறப்பு விழா ஆயிடுச்சு 4ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு. அது வியட்நாம் கார் கம்பெனியே இல்ல, கிட்டத்தட்ட முழுமையான சைனாவினுடைய கார் கம்பெனி தான். அமெரிக்காவில் நார்த் கரோலினா மாகாணம் ஸ்டேட், அந்த இடத்துல மோன்க்யூர் அப்படிங்கிற இடம், அது சாத்தம் கவுண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இதே வின்ஃபாஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருக்காங்க. அதை முன்னிட்டு தான் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி $4 பில்லியன் ஒர்த், கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 35,000 கோடி அதனுடைய முதலீடு, அதாவது பங்கு வெளியிட்ட நாஸ்டாக் அப்படிங்கிற அமெரிக்க பங்கு சந்தையில இது பண்ணிருக்காங்க. லிஸ்ட் பண்ணி பணத்தெல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட $50 பில்லியன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப இந்த உற்பத்தி தொழிற்சாலை கார் உற்பத்தி செஞ்சு அப்புறம் லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா 50 பில்லியன், 4 பில்லியன்ங்கிறது 50 பில்லியன் அதனுடைய மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு அமெரிக்கால தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கான பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, வேடிக்கை பாருங்க. இதற்காக நார்த் கரோலினா மாகாணம் அந்த ஸ்டேட் இந்த கம்பெனி வர்றதுக்காக, தொழிற்சாலைக்காக $758 மில்லியன் உதவி செஞ்சிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டாக்ஸ் கன்செஷன், அதுக்கப்புறம் அதை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா $758 மில்லியன் நிதி உதவி செஞ்சிருக்கு நார்த் கரோலினா ஸ்டேட் இந்த வின்ஃபாஸ்ட் கார் கம்பெனிக்கு. எந்தெந்த மாதிரி நிதி உதவிகள் செஞ்சிருக்காங்கன்னா, ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த கம்பெனிக்காக. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ் கிரெடிட், அதாவது டாக்ஸ் எல்லாம் நீங்க கட்ட வேணாம்ப்பா அப்படின்னு. இதுக்கு காரணமா என்னத்த சொல்றாரு, முன்னாள் கவர்னர் ஒருத்தர் இருக்கார், அவர் ராய் கூப்பர் அப்படிங்கிறவர். அவர் இந்த $758 மில்லியன் இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனிக்கு கொடுத்த நிதி உதவிக்கு பல சபகட்டு கட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா 7,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், 1.5 லட்சம் கார் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க, உற்பத்தி செய்ய போறாங்க, அதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதனால பெருமளவுல பயனடையும். ஆக்சுவலா ஈவிய பாத்தீங்கன்னா அதனால வரக்கூடிய கேடுகள் தான் அதிகம். அதனால நாங்க இப்போதைக்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சு காரை வித்துட்டு இருக்காங்க. வின்ஃபாஸ்டினுடைய VF8 VF9 என்ற கார்கள் அங்க அமெரிக்கால வித்துட்டு இருக்காங்க. ரொம்ப சொல்பமா தான் விற்கிறாங்க, ஒன்னும் பெரிய அளவுல அப்படியே ஒன்னும் வித்து தள்ளிடல. அப்படி அது எப்பவுமே இந்த சைனீஸ் ப்ராடக்ட் தானே, அது கொஞ்சம் சீப்பா இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் குறைச்ச செலவு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வாங்குறாங்க. அந்த மாதிரி விற்பனை தான் இருக்கு. இப்ப என்ன சமீபத்துல என்ன நியூஸ் வந்திருக்குன்னா 2028 ஆயிடும்பா தொழிற்சாலை எல்லாம் கட்டுமானம் எல்லாம் முடிச்சு நாங்க அங்க உற்பத்தி செய்யறது. அது வரைக்கும் அது வியட்நாம்ல இருந்து அந்த காரை நாங்க இறக்குமதி பண்ணுவோம். சரி, வியட்நாம்ல எங்கேயா பண்றீங்க அப்படின்னா, அது எல்லாமே சைனால இருந்து பார்ட்ஸ் வரும், நாங்க சேர்த்து வச்சு லேபிள் ஒட்டி இங்க அமெரிக்காவுக்கு அனுப்பி. அதனாலதான் அவர் ட்ரம்ப் கடுப்பாயிட்டு 35% வியட்நாம் பேர்ல டாரிஃப் போட்டு வச்சிருக்கு. ஏன்னா அது சைனால இருந்து வர்றது, அமெரிக்கால இருக்கிற நிலம். அவர்கிட்ட கேக்குறாங்க, அந்த ராய் கூப்பர், அவர் முன்னாள் கவர்னரா இருந்தவர் நார்த் கரோலினா ஸ்டேட்டுக்கு, ஒன்னும் ஒழுங்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். $758 மில்லியன் கிட்டத்தட்ட 6,500 கோடிங்க. சரி, இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனா நான் படிச்ச மிக மிக அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படிங்கிறது இப்பதான் உங்க கூட ஷேர் பண்ணோம். அதாவது